யாருக்கு வேணும்னு கேட்கிறப்ப எவன் கைகளை உயர்த்துகிறானோ அவனுக்கு தருவதற்குத்தான் இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. இங்க பிரெயின் மேப்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் இலவசமா தரோம் சார். மச்சான் விடிய விடிய படிச்சான்டா, அவன் ஷாக் ஆயிடுவான். ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டா இருந்துட்டு விடிய விடிய படிச்சியா, எப்படா அந்த துரோகத்தை எனக்கு நீ பண்ண? உடனே அடுத்த வார்த்தை அவன் ஃப்ரெண்டுக்கு ஆறுதலா சொல்லுவான். போன் பார்த்தா உனக்கு புத்தியே வேலை செய்யாது. பையன் திருப்பி கேட்பான், நீ மட்டும் பார்க்கற? நான் பார்ப்பேன், நான் அப்பா ஆயிட்டேன், நான் பார்ப்பேன். அதுக்கு பையன் சொல்றான், நானும் அப்பா ஆறேன், நானும் பார்க்கிறேன். நீ ஒரு கனவுகளை சுமக்கிறப்ப ஆரம்பிக்கிறப்ப அது மற்றவங்களுக்கு விளையாட்டா தெரியும், விமர்சனத்துக்கு உள்ளாகும், உன்னை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அதே கனவை நீ நனவாக்கிட்டேன்னா, குழந்தைங்கிட்ட பேசுங்க. அவன் ஸ்கூலை விட்டு உள்ள வந்தோன்னு, படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதினியா, டியூஷன் போனியா? நம்ம எல்லாமே பெருமையா பேசுற எல்லாமே நாம பண்ண விஷயம் இல்ல, நம்ம பெற்றோர்கள் அவங்க உழைப்புல அவங்க பாசத்துல நமக்கு பண்ணி கொடுத்த விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்றது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான், உங்க அம்மா அப்பா கூட கிடையாது. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். எனக்கு ரொம்ப முழு மன நிறைவான ஒரு நாளா இந்த நாளை நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மிக சில நாட்கள் மட்டும்தான் எனக்கு அப்படி அமையும். அதில் ஒரு நாளாக நான் இந்த நாளை நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு ஏறுவதற்கு முன்னாடி டாக்டர் அரவிந்தன்ஜி அவர்கள்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். எங்களுடைய பேச்சு அதிகபட்சம் நீங்களாம் அமருகிற காலம். நான் கரெக்டாக 9:58 பள்ளி வளாகத்துக்கு வந்துட்டேன். அவர் அதுக்கு மேலே ஷாப்பு முன்னாடியே வந்துட்டார். 10 மணிக்கு நிகழ்வு அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து வரணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கவனிக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது உங்களுக்கு. பாவம், எல்லாத்துக்கு நடுவில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ டாக்டர் அரவிந்தன்ஜி அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் எந்த மாதிரி சிந்தனையுடைய மனிதன் என்பதற்கு அவனிடம் நாம் செலவு செய்கிற சில மணித்துளிகள் போதும். இந்த மனிதர் மிகச்சிறந்த மனிதர் என்பதற்கு அவருடன் நான் செலவு செய்த அந்த 20 நிமிடங்களே போதும். நீங்கள் இந்த பசங்களாம் அப்படியே டல்லாக உட்காந்துருந்தானுங்க. அப்படியே இல்லை ஸ்கூல்லேருந்து உட்கார வச்சாங்களா, பேரண்ட்ஸ் உட்கார சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் அதில் இந்த குரூப்பில் ஒரு 5-6 பேர் ரொம்ப சின்சியராக கவனித்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்குடா வேணும் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு பையன் மட்டும் கை தூக்குனான், மீதி யாரும் கை தூக்கல. ஒன்று சொல்லவா, யாருக்கு வேணும்னு கேட்குறப்ப எவன் கைகளை உயர்த்துகிறானோ அவனுக்கு தருவதற்குத்தான் இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. எப்பொழுதும் கேட்பதற்கு தயாராக இருங்கள். நீங்கள் நிறைய பசங்க விளையாட்டா ஜாரால கத்துறான், அந்த வயசுக்கே இருக்கிறது பாவம். அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க மிதின்னு மிதிக்கும். அப்புறம் அவன் கத்துவான், விட்டுரு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ சும்மா சுற்றிட்டேன், ஆமாம் தப்பு பண்ணிட்டேன். இதுலேயே ஒரு 4-5 பேர் அவ்வளோ கவனமாக கவனிச்சாங்க. எனக்கு ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால, நான் சைக்காலஜி தொடர்பாக நிறையா படிப்பேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப இயல்பாக தெரியும் மாணவர்கள் எந்த மனநிலையில் உட்காந்துருக்காங்க, பெற்றோர்கள் எந்த மனநிலையில் உட்காந்துருக்காங்க, அவங்க எதை கேட்க விருப்பப்படுறாங்க, எதுக்கு கை தட்டுறாங்க, எதை உள்வாங்கிறாங்கன்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ டாக்டர் அரவிந்தன் அவர்கள் பேசின இந்த 1 மணி நேர பேச்சில் ஒரு 10% எடுத்து பெற்றோர்களும் மாணவர்களும் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் நினைச்ச உயரத்துக்கு மேலே உங்களால் தொட முடியும். நான் அதை சொல்கிறேன். எனக்கு ஹானஸ்டான, நான் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன். இந்த ஆச்சாரியா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு இப்போ தான் முதல் முறை அழைத்து நான் பேசுகிறதுக்கு வரேன். இவங்களை பாராட்டி பேசுகிறதுனாலையோ இல்லை சாரை ப்ளீஸ் பண்ணி பேசுகிறதுனாலையோ எதுவும் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நடக்க போகிறதே இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் எதை நான் உணரனோ அதை சொல்லணும். அது என் பண்பாடு, அது என் பழக்க வழக்கம். எனக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்கிறேன். இங்கே பிரெயின் மேப்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் இலவசமாக தரோம் சார் அப்படின்னு எனக்கு பவித்ரா அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சிக்காக. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும் சார். நாங்கள் அது நிறைய பேருக்கு தெரியாது. அண்மையில் நான் என் குழந்தைக்கு எடுத்தேன் பிரெயின் மேப்பிங். என்னோட தங்கச்சி ஒரு கசின் கனடாவில் இருக்கா. அவள் சொன்னா, டே பிரெயின் மேப்பிங் எடுத்துரு அமிழ்தாக்கு, என் பொண்ணு பேர் அமிழ்தாக்கு நீ பிரெயின் மேப்பிங் எடுத்துரு, நிறைய விஷயங்கள் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் நல்லா தான் கைட் பண்ணுவீங்க, இருந்தாலும் எடுத்துருங்கன்னாங்க.
எனக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கிற ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? கரெக்டு தானே? இப்போ உன் ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் சரி நடந்து போகுதுடா, குழி இருக்குடான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், போய் உள்ளே விழ மாட்டேன். உளுந்தா அவனு காப்பாற்ற மாட்டான்னு வச்சுக்க. நான் தான் சொன்னேன், நீ தான் உளுந்தியே அப்படியே கட்டுறான்ட்டு போவான் ஃப்ரெண்டு. அவன் தான் நல்ல ஃப்ரெண்டு. சொன்னதை கேட்கலைன்னா அவனை காப்பாற்றக்கூடாது. சரி, என் தங்கச்சி சொல்கிறா, கேட்பான் போனா சொல்கிறா, என்னென்னு பார்ப்போன்ட்டு பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சார் சொன்னது முழுக்க உண்மை. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சம் இன்னைக்கு ஒரு ஆள், இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆள் பிரெயின் மேப்பிங் பண்ணணும். உங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சு நீங்கள் பிரெயின் மேப்பிங் எடுத்து, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன நல்லா வரும், எது நல்லா வராது, நீ வாழ்க்கையில் விளங்குவியா விளங்க மாட்டியா, இல்லை விளங்க வேண்டாம் எதில் விளங்குவ, எதை எடுத்தால் நீ சுத்தமாக விளங்க மாட்ட, இது எல்லாமே அறிவியல் பூர்வமான உண்மையோடு ஆய்வறிக்கையோடு சொல்கிறது தான் இந்த பிரெயின் மேப்பிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த பிரெயின் மேப்பிங்க்கு மிக மிக குறைந்தபட்சம் நீங்கள் செலவு செய்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் 15,000 ரூபாயை செலவு செய்யணும். எவ்வளோ கண்ணு? 15,000 ரூபா. நீ பெரிய காசா இல்லையா? நம்ம அப்பாவோட மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும் கண்ணு? எவ்வளோ கண்ணு மாத சம்பளம்? 8,000, 10,000, 15,000, 20,000, 50,000. கரெக்டா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? இதில் 15,000 ரூபா பெரிய விஷயமா இல்லையா? இப்போ நீங்கள் போய் பிரெயின் மேப்பிங்க்கு ரேகை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வரும் வராதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 15,000 ரூபா பணத்தை உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கையில் 15,000 ரூபாயை காப்பாற்றிருக்கீங்க உங்கள் குடும்பத்திலேருந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தந்தையா ஒரு தாயா என் மனைவி உணர்ந்ததும், ஒரு தந்தையா நான் உணர்ந்ததையும் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பிரெயின் மேப்பிங் எடுத்திருக்கேன் அப்படிலாம் கூட நான் அவங்கள்ட்ட சொல்லலை. இதை பற்றி சொல்லுங்கள் சார் வீடியோவில் தெரியட்டும் அப்படின்னாங்க. நான் நல்ல விஷயமாச்சே சொல்லான்ட்டு நான் சொன்னேன். இங்கே வந்து தான் இதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் எல்லா பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக மனுஷனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, டாக்டர் அஸ்வின் விஜயனோட நண்பர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்ம உடம்புக்கு மேலே இருக்கிறதுக்கு நல்லா கவனம் செலுத்துவான். பிராண்டட் பேண்ட்டாக போடுவான், பிராண்டட் ஷர்ட்டாக போடுவான், பிராண்டட் ஷூவாக போடுவான், காஸ்ட்லியான வாட்சை கட்டுவான், எது காஸ்ட்லியான பெர்ஃப்யூமோ அதை அடிச்சுக்குவான். எப்போ எவ்வளோ தடவை யூஸ் பண்ணாலும் அதனால் அழகே வராதுன்னு தெரிஞ்சாலும் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. இதுக்கு மேலே நம்ம அழகு மாறாதனாலும் தொடர்ந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். வெளியில் மனுஷன் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவான், அவனுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டான். இது மனிதனுடைய குணம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறதா இருந்தால், இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தான் நிறையா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்யாணமோ இல்லை ஏதாவது வீட்டுக்கு ஃபங்க்ஷனோ வந்தால் வெளில கூட்டு போகிறப்போ அவங்க குழந்தைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்துவீங்க. கொடுமைப்படுத்துறதுனா என்ன, நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த குழந்தைய விளையாட விட மாட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடாத. அந்த குழந்தை கேட்கும், 5 வயசு 8 வயசு இருக்கும். அந்த பையன் சிரிக்கிறான் பாரு பின்னால். அவன் உனக்கு பின்னால் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் சொல்ல அவங்க அம்மா தட்டி கொடுத்து சிரிக்கிறான், கேளு அங்கிள் சொல்கிறத. நாம் என்ன சொல்லுவோம் எப்பயுமே எக்ஸாம் அப்போ, மச்சான் விடிய விடிய படித்தான்டா. அவன் ஷாக் ஆயிடுவான். ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு விடிய படிச்சியா, எப்படா அந்த துரோகத்தை எனக்கு நீ பண்ண? உடனே அடுத்த வார்த்தை அவன் ஃப்ரெண்டுக்கு ஆறுதலாக சொல்லுவான், கவலைப்படாதடா ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம படித்தோம், கற்றுக்கல. அதான் சார் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அந்த பையன் சிரிக்கிறான், ஏன்னா புதுசாக ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அழுக்காகாமல் ஒரு ட்ரெஸ் இந்த உலகத்தில் யாராலும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பேரண்ட்ஸு அழுக்கே பண்ணாத. அப்போனா அந்த குழந்தைய நீங்கள் ஜெட்டியோட தான் கூப்பிட்டு போகணும் எல்லா இடத்துக்கும். அது பாட்டு கிடக்கும், அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வரும், அவ்வளோதான். அழுக்கே பண்ணாத. அப்புறம் இன்னொன்று, சிந்தாமல் சாப்பிடு. குழந்தை, நான் என்ன சொல்கிறேன், 2 வயசு 3 வயசு குழந்தை, அது அங்கங்கே செதறி சிந்தி சாப்பிட்டாதான் அழகே. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு, நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு அநியாயம் அரவிந்தன் சார் உலகத்தில் யாரும் பண்ணுறதில்ல சார். நீங்கள் அடுத்த இதெல்லாம் கொஞ்சம் பேசணும் சார் ஏன் சார்பா. ஐஸ்கிரீம் ஒழுகிறதுக்குள்ளே சாப்பிடான். நீ ஒழுகாத ஐஸ்கிரீமை கண்டுபிடி. ஆமாம், ஐஸ்கிரீம் கோன் ஐஸை கையில் வாங்கி கொடுத்து, நீ இந்த சைடு வழி இது பாரு, இந்த
சைடு அவன் பதறான், இதுக்கு ஏன்டா எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, நிம்மதியா கொடுக்கலடா. ஏன்னா அவர் வாங்கி கொடுத்த 50 ரூபால 50 காசு கூட வீணாயிடக்கூடாதான். இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் இதை மனசார ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? அவ்வளோ கவனமா இருக்கீங்க. ட்ரெஸ்ஸை கரெக்டா வச்சுக்கோ, அதை கரெக்டா வச்சுக்கோ, எல்லாமே பர்ஃபெக்டா இரு, போனே பார்க்காத அப்படின்னு இவர் போன் பார்த்துட்டே சொல்லுவார். போன் பார்த்தா உனக்கு புத்தியே வேலை செய்யாது. பையன் திருப்பி கேட்பான், நீ மட்டும் பார்க்கற, நான் பார்ப்பேன், நான் அப்பா ஆயிட்டேன், நான் பார்ப்பேன். அதுக்கு பையன் சொல்றான், நானும் அப்பா ஆறேன், நானும் பார்க்கறேன். அடி வெளுத்து விடுவேங்கிறாரு அவங்க அப்பா. அப்ப என்னோட HOD சார் சொல்லுவார், டாக்டர் மு சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவார், நீங்க சொல்லி உங்க குழந்தைங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தைங்க கேட்கலன்னு அர்த்தம் இல்லைம்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் வார்த்தையில் அந்த குழந்தையை கேட்க வைப்பதற்கான சத்தியம் இல்லை என்று சொல்லுவார். நீங்க சொல்லி உங்க குழந்தை கேட்கலன்னா அந்த வார்த்தையில சத்தியம் இல்லை, அந்த சத்தியத்தை அதிகப்படுத்தணும் பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பிரெயின் மேப்பிங். ஏன் மறுபடியும் நான் அதே விஷயத்துக்கு வரேன். இது வரைக்கும் எத்தனை பேர் மேடம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் பிரின்சிபல் மேம்கிட்ட. ஓவராலாக ஒரு 500 பேருக்கு மேலே நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ப்ராசஸில் அப்படின்னா. இந்த கேம்பஸில் மட்டுமா? இந்த கேம்பஸில் மட்டும் 500 பேருக்கு மேலே. இப்போ 15,000 × 500 எவ்வளோப்பா? எனக்கு கணக்கே வராது. அதனால நான் கவலைப்படல சார், எனக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதில் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். 15,000 × 500 கரெக்ட். 75 lakhs அண்ணன் சொன்னது கரெக்ட். 75 லட்சம் ரூபாய் இவங்க ஸ்பான்சர் பண்ண மாதிரி இந்த சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்திற்கு நல்ல விஷயம். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. உண்மை நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா, எல்லாமே கேட்போம், எல்லாமே பார்ப்போம், எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ரெட் சிக்னல் போட்டா போக கூடாதுன்னு தெரியும், ஆனா அந்த எல்லோல இருந்து ரெட் மாறத்துக்குள்ள வேகமா போகணும்னு நினைப்பான், வேகமா போயிடுவான். சில பேர் பார்த்திருக்கீங்களா, 100ல போவான், 108ல ரிட்டர்ன் வருவான். ஆம்புலன்ஸ் எதுக்கு போகுது அவ்வளவு வேகமா டிராபிக் நடுவுல? உள்ள இருக்கிறவன் சீக்கிரம் போயிடக்கூடாதுன்னு ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி சில பேர் சீக்கிரமா போறான். அவ்வளோ தூரம் வந்து வாழ்க்கையில் அவனுக்கு எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு வெறி போல இருக்கு. நமக்கு தெரியல. சிம்பிளான விஷயம் சார் வாழ்க்கையில். எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த பசங்க இருக்காங்க, இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கீங்க, எல்லாருக்குமே இலக்குகள் தீர்மானிக்கிறப்ப, ஒரு டார்கெட் அப்படி நீங்க பண்றப்ப எப்படி பண்ணணும் ரொம்ப அழகா சொன்னார். நமக்கு எது வரலையோ அதுல ரொம்ப சிரமமே பண்ணக்கூடாது. எது நல்லா வருதோ அதை ஒருபோதும் விடக்கூடாது. வெரி குட். இவ்வளவுதான் லாஜிக்கே லைஃப்ல. இந்த இலக்குன்னு ஒரு தீர்மானிக்கிறப்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. எது நமக்கு வரலையோ அதைங்கிறாங்க, எது ஸ்ட்ரென்த்தோ அதுல டிராவல் பண்ணுங்கிறாங்க. நான் 8வது படிக்கிறப்ப பேச்சு தான் என்னோட துறைன்னு நான் முடிவு பண்ணேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, 8வது படிக்கிறப்ப, நீ என்னவாட ஆக போற அப்படின்னு கேட்டா நான் ஸ்பீக்கர்னு. எல்லாரும் சிரிப்பாங்க. ஸ்பீக்கர் ஆக போறியா? சின்ன சைஸ் ஸ்பீக்கரா பெரிய சைஸ் ஸ்பீக்கரா அப்படின்னு கிண்டல் பண்ணுவான் என் ஃப்ரெண்டெல்லாம். என் ஏரியாவில் பக்கத்தில் இருந்த அங்கிள் ஆண்டிலாம் ஸ்பீக்கர் ஆக போறானா, எல்லாம் உருப்படுற வழியான்னாங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு என் கூட போட்டோ எடுத்துக்க ஆசைப்படுறாங்க. இவ்வளவுதான் லைஃப். இவ்வளவுதான். நீ ஒரு கனவுகளை சுமக்கிறப்ப ஆரம்பிக்கிறப்ப அது மற்றவங்களுக்கு விளையாட்டா தெரியும், விமர்சனத்துக்கு உள்ளாகும், உன்னை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அதே கனவை நீ நனவாக்கிட்டேன்னா யாரெல்லாம் உன்னை விமர்சனம் செய்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை தெரியும்னு சொல்லிக்கிறதுலேயே சந்தோஷப்படுவாங்க. யாருக்காகவும் உன்னுடைய கனவுகளை நீ ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதே. இதுதான் ரூல் நம்பர் 1 என்னை பொறுத்த வரைக்கும். யாருக்காகவும் உன்னுடைய கனவுகளை ஒருபோதும் நீ மாத்திக்காத. இங்க உட்கார்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட்? ஸ்போர்ட்ஸ்ல அத்லெட்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் லெவல் போறீங்களா? அதாவது யார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போற பிளேயர் யாரு? ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட்னா ஏரியால கோலி குண்டு விளையாடுறது இல்ல. யார் இருக்கீங்க நல்லா? எல்லாருமே வா. வெரி குட். அவங்க என்ன பண்றாங்க தங்கம்? என்ன ஸ்போர்ட்ஸ்ல என்ன? சிலம்பம்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் போறியா? ஸ்டேட் லெவல் போயிட்டியா? ஸ்டேட் லெவல் போயிட்டு இருக்காங்க. வெரி குட். உங்க பேர் என்ன? நேத்ரா. கராத்தே வா. சூப்பர். ஸ்டேட் லெவல் போயிட்டீங்களா? வெரி குட். நீங்க எல்லாத்துக்கும் கை தூக்கி 7.5 லட்சம் மாதிரி சொல்லக்கூடாது. கபடியில் நல்லா விளையாடுவியா? தமிழனுக்கு கபடி நல்லா வரும், காலை வாரி விடுற போட்டி. கபடி. வெரி குட் கண்ணா. இப்ப யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா உங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் எது? விளையாட்டு தான், ஸ்போர்ட்ஸ் தான். அதுல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஒண்ணே ஒன்று சொல்லவா,
நம்ம ஊர்ல பேரண்ட்ஸ் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், ஒரு தோனி 6 அடிச்சா உங்களுக்கு பிடிக்குது, ஒரு விராட் கோலி 6 அடிச்சா உங்களுக்கு பிடிக்குது, ஒரு சுப்மன் கில் 6 அடிச்சா உங்களுக்கு பிடிக்குது, எவனா T20 இந்தியா ஜெயிச்சிருச்சா உங்களுக்கு பிடிக்குது, ஃபுட்பால்ல ஜெயிச்சிருச்சா உங்களுக்கு பிடிக்குது, கேம்ல வந்து இந்தியா சார்பா தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஆனா உங்க பையனோ பொண்ணோ வீட்டுல விளையாட்டுன்னு போய் விளையாண்டா உருப்படுற வழிய பார். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை, உங்க கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக பிறந்தவங்க உங்க குழந்தைங்க அல்ல. உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக பிறந்தவர்கள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவர்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய பிறந்தவர்கள் தான் நீங்கள் என்பதை தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ பசங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு கை தட்டானு அவனுக்கு வருவேன் பொறுமையாக. பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு. தயவு செஞ்சு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்கிட்ட பேசுங்க. அவன் ஸ்கூலை விட்டு உள்ளே வந்தோன்னே, படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதினியா, டியூஷன் போனியா, நல்லா படிச்சியா, நல்லா எழுதினியா, நல்லா சாப்பிட்டியா, தூங்கு, காலைல எழுப்பி விடுறது, எல்லாமே முடிச்சிட்டில, ரிவிஷன் பார்த்துட்டில, நல்லா எக்ஸாம் எழுதிடுவில்ல. ஏன்னா வீட்டில் இருக்கிற 2 பேரும் IAS IPS, யாரா உங்கள் அம்மா அப்பா, நினப்பு, எல்லாம் எழுதிடுவில்ல, கிளம்பு வா. அவன் என்ன மிஷினா, அவன் என்ன மிஷினா? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களை ஒரு ஒன்றும் இல்லை, குழந்தைங்க வந்து ஒரு ரேடியோ மாதிரி, குழந்தைங்க வந்து ஒரு ரேடியோ மாதிரி. சில இப்போ இந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த 12, 13, 14 வயசில் இருக்கு, இவன்லாம் கொஞ்சம் பெரிய ரேடியோ, பிரச்சனை நிறையா பண்ணுவான், கரகரன்னு சத்தம் வர மாதிரியே இருக்கும் ரேடியோவில். ஆனால் ரேடியோ தான் அது, கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்கன்னா. நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற 30+ ஆட்கள் எல்லாருமே சொல்லுங்கள், ரேடியோவில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுவோம் முன்னாடிலாம், இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது எல்லாமே. ஃப்ரீக்வன்சி சேர்ப்ப கொஞ்சமாக கரகரன்னு சின்ன சத்தத்தோடு அந்த பாட்டு கேட்கும். சரியான ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டா சரியான பாடல் கேட்கும். மனுஷனோட மனசும் அதுதான், குழந்தைங்களோட மனசும் அதுதான். நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியில் அவன் சத்தமா சூப்பரா சந்தோஷமா செலிப்ரேஷனா அவன் வாழ்க்கையை வாழ்வான். அது அவனுக்கும் சந்தோஷம், கேட்கிற உங்களுக்கும் சந்தோஷம், பார்க்குற உங்களுக்கு சந்தோஷம். சிம்பிள். ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க அவன்கிட்ட பேசணும். என்னடா நடக்குது உன் லைஃப்ல, யார் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு, என் நல்ல ஃப்ரெண்டே இவன் தான் ஒருத்தனை காமிப்பான், அவன் தான் 1ஆம் நம்பர் ப்ராடு பேலா இருப்பான். ஒரு சின்ன விஷயம் கேளுங்க, பேசுங்க. யார் அவன் நல்ல ஃப்ரெண்டு உனக்கு கேளுங்க. அவர் சொன்னாரு, டேனியலா சார் பேரு, லாரன்ஸ் சொன்னாரு, போற போகல டே ஏன்டா டைப்ரைட்டிங் கத்துக்கிற, இனிமேல்லாம் கம்ப்யூட்டர் தான் உலகம் சொல்லிட்டு சார் போயிட்டார், அரவிந்தன் சார் போயிட்டாரு. ஆனால் அந்த லாரன்ஸ் என்ன பண்ணாரு, ஆகா கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு அரவிந்தன் சொல்றதுன்னு ஃபாலோ பண்ணாரு. வாழ்க்கை மாறிச்சு. ஒரு நல்ல நண்பன் உங்க வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற நண்பனாக இருக்கணும். இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றேன், நீ என்ன தப்பு பண்ணாலும் மச்சான் நீ சூப்பர்றான்னு சொன்னா அவன்கிட்ட கவனமா இரு. ஏன்னா அவன் உன்னை எப்பனாலும் குழியில தள்ள போறான்னு அர்த்தம். இன்னைக்கு பிரச்சனையே என்ன பெற்றோர்களுக்கு அப்படின்னா, நீ நல்ல பையனா அவங்களுக்கு தெரியும், உன் கூட இருக்கிற ஒரு பையனும் நல்ல பையலா இல்லைங்கிறதா அவன் கவலையே. அதனாலதான் சேர்மான பார்த்து சேரும்பாங்க. நம்ம கொங்கு மண்டலத்தில், டே சாமி நல்ல சேர்க்கா சேருடா சாமி, சேர்க்க சரியில்லை என்ன ஆகும் ஆத்தா, சாமிகிட்டே போயிடுடா சாமி. அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற கிளவி அழகா சொல்லிட்டு போயிடும், ஏன்டா சாமி இப்படி பண்ற, ஏன்டா அவன் கூட சேர்ற சொல்லிட்டே இருப்பாங்க. இது எப்படி தெரியுமா, இந்த வயசுல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. ஏன் பசங்க பொண்ணுங்க சில பேரண்ட்ஸ்க்கு என்ன கோவம் வரும்னா, இது எப்பயுமே ஜாலியா இருக்கானே கோவம் வரும் பேரண்ட்ஸ்க்கு. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிம்பாரு அப்பா. அம்மா சொல்லுவோம், நான் என்ன அடுப்படியிலே கிடக்கேன், உனக்குலாம் ஆக்கி போட தான் பிறந்தனா. அம்மா சொல்லுவாங்க, உனக்குலாம் ஆக்கி போட தான் பிறந்தனா, என்ன படிக்காம என்ன சிரிப்பு விளையாட்டு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன கடுப்புன்னா, அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு கமிட்மெண்ட்டே இல்லை, சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஏன்னா உங்க எல்லாருக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாமே ஓசி, கரெக்டா? இன்னும் சொல்ல போனா கௌரவ பிச்சை, கரெக்டா தானே கண்ணு? இப்போ பிச்சைக்காரர் என்ன பண்ணுவாரு, யாருன்னே தெரியாதவள்கிட்ட போய் கேட்பாரு. நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச அம்மா அப்பாட்ட கேட்போம், இவ்வளோதானே. அது பிச்சைனா அது கௌரவ பிச்சை, அவ்வளோதானே.
டே மச்சான் நான் புது ஷூ வாங்கிட்டடா. மச்சான் நீ வாங்கலடா, வாங்கி கொடுத்தார்கள். நான் புது செல்போன் வாங்கிட்டேன்டி, வாங்கி கொடுக்கலடி. நீ வாங்கலடி, வாங்கி கொடுத்தாங்கடி. இதான் அர்த்தம். கரெக்டா? நம்ம எல்லாமே பெருமையா பேசுற எல்லாமே நாம பண்ண விஷயம் இல்ல, நம்ம பெற்றோர்கள் அவங்க உழைப்புல அவங்க பாசத்துல நமக்கு பண்ணி கொடுத்த விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னே ஒன்னு சொல்லவா, உங்களுடைய திறமை எதுவோ, ரொம்ப அழகான செஷன் அவர் டாக்டர் அரவிந்தன் எடுத்தது. உங்களுடைய திறமை எதுவோ, உங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ, அதுல டிராவல் பண்ண முயற்சி பண்ணுங்க. எது உங்க ஸ்ட்ரென்த் கண்டுபிடிங்க. ஏதோ உங்களுக்கு நல்லா வரும். சார் எனக்கு மேக்ஸ் நல்லாவே வரல, அழாதீங்க, எனக்கு தான் நல்லா வராது. ஆனா எனக்கு தமிழ் நல்லா வந்ததுல, எனக்கு தமிழ் நல்லா வருதுல. இன்னைக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு என்ன பேச சொல்றாங்க. என்னால கணிதமேதை ராமானுஜத்தை பத்தி பேச முடியும், சகுந்தலா தேவி அவர்களை பத்தி பேச முடியும், லைஃப் ஹிஸ்டரியே பேச முடியும். மேக்ஸ்ல யாரெல்லாம் பிஹெச்டி முடிச்சாங்களோ அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் அவங்க லைஃப்ல என்ன நடந்ததுங்கிறத பத்தி என்னால பேச முடியும் சீஃப் கெஸ்டா. ஏன்? நான் எது என்னுடைய வலிமை என்று நம்பினேனோ அதுல நான் டிராவல் பண்ணேன், அச்சீவ் பண்ணேன். உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எதையுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமா இது வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வராத விஷயம் ஒன்று இல்லை, மெனக்கெடாத. உனக்கு எது நல்லா வருதோ அதுல ஸ்ட்ரென்த்தா இரு. சயின்ஸ் நல்லா வருமா, அதுல ஆர்வமா இரு. ஒண்ணுமே இல்லை கண்ணா. செண்பகமுத்துன்னு ஒரு பொண்ணு, செண்பகமுத்து அந்த குழந்தையோட பேர். என்எஸ்எஸ்பி கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை பழங்காநத்தத்தில் அந்த ஸ்கூல் இருக்கு. சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அதுல அந்த குழந்தை படிக்குது செண்பகமுத்து. நடுவில் கவர்மெண்ட் ஸ்கூல் சார்பாக போட்டியெல்லாம் நடத்துறாங்க. நீங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சில குழந்தை அருமையா பாடிச்சு, சில குழந்தைங்க அருமையா டான்ஸ் ஆடிச்சு. செண்பகமுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா டான்ஸ் ஆடி இருக்கிற அத்தனை பேர் கைத்தட்டல் வாங்கினாங்க. அத்தனை பேர் கைத்தட்டல் வாங்கினோன்னா பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுத்தாங்க. சூப்பரா ஆடுறாங்கப்பா இந்த பொண்ணு அப்படின்னு. அந்த பொண்ணு பத்திரிகையாளங்க பேட்டி எடுத்தது ஒரு சாதாரண விஷயம். நல்லா ஆடுற பொண்ணு, நல்லா பேசுற பையன் பொண்ணு, இல்ல நல்லா பாடுற பையன் பொண்ணு, எல்லாருமே பேட்டி எடுக்க தான் போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் வாங்கினா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இல்லை. ஆனா செண்பகமுத்து கலந்துகிட்ட போட்டி என்ன போட்டி? டான்ஸ் காம்படிஷன். ஆனா கை கால் டான்ஸ்க்கு எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மூமெண்ட் அழகா இருக்கணும்னா அந்த அந்த லெக் மூமெண்ட்டும் அந்த ஹேண்ட் மூமெண்ட்டும் தான் அந்த டான்ஸோட கொரியோகிராஃபியே அழகா காமிக்கிற விஷயம். அந்த செண்பகமுத்துக்கு ஒரு கையும் காலும் இல்லை. டாக்டர் சொல்றாங்க, பார்த்துட்டு கை கால் இல்லாம தான் உங்க குழந்தை இருக்கும் போல இருக்குன்னு சொன்னோன்னே பரவாயில்லன்னு செண்பகமுத்தோட அம்மா 2 மாதம் கட்டிலே இருந்து அந்த குழந்தையை பெத்து எடுக்கிறாங்க. பத்திரிகாரங்க அத்தனை சொல்றப்ப எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. பத்திரிகாரங்க அத்தனை பேருமே செண்பகமுத்தோட தாயார்ட்ட போய் பேட்டி கேட்கிறாங்க, எப்படி இது சாத்தியமாச்சுன்னு. அந்த தாய் சொன்னாங்க, இந்த குழந்தைய வேண்டாம் கொன்னுருன்னு சொல்லி என் உறவினர்கள் சொன்னாங்க. நான் சுமந்த குழந்தை, நான் எப்படி கொல்ல முடியும்? நான் சுமந்த குழந்தை, நான் எப்படி கொல்ல முடியும்? சரி வேண்டாம், எங்கேயாவது போய் ஹோம்ல விட்டுருந்தாங்க. நான் இருக்கேன் 2 கை 2 காலோட. என் குழந்தைய நான் வளர்க்கறதுக்கு சக்தி இல்லைன்னா நான் ஏன் பெத்துக்கணும்? நான் தான் வளர்ப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் டாக்டர்ஸே சொன்னாங்க, உன் குழந்தையால நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் நிற்க வச்சேன். உன் குழந்தையால உட்கார முடியாதுன்னு சொன்னாங்க. நான் உட்கார வச்சேன். உன் குழந்தையால ஆடலாம் முடியாது, அதெல்லாம் கனவுன்னாங்க. நான் ஆட வச்சேன். அவ சின்ன வயசுல கீழே விழுந்துருவா, அம்மானு கூப்பிடுவா, நான் தூக்க மாட்டேன், நின்று அவளையே பார்த்துட்டு இருப்பேன். மறுபடியும் அம்மானு கதறுவா, மறுபடியும் நான் தூக்க மாட்டேன், நின்று அவளையே பார்த்துட்டு இருப்பேன். அவ புரிஞ்சுப்பா, அம்மா தூக்க மாட்டாங்க, நாமளா தான் எந்திரிக்கணும் லைஃப்ல அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. நான் தூக்காதப்ப என்னை பார்த்தா வருத்தப்பட்டிருப்பா, இன்னைக்கு அவ சந்தோஷப்படுறான்னு அந்த குழந்தையினுடைய தலையை வருடி அந்த தாய் சொன்னாள். இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், உங்கள் குழந்தைகள் தடுமாறி கீழே விழுகிற பொழுது, உங்கள் குழந்தைகள் தடுமாறி கீழே விழுகிற பொழுது உடனடியாக சென்று உங்கள் சக்தியை பயன்படுத்தி காப்பாற்றாதீர்கள். தடுமாறி விழுந்தவனுக்கு எழத் தெரியும். சில குழந்தைகள் உடனே எழுந்து நிற்கும், சில குழந்தைகள் எழுவதற்கு சில காலமாகும். ஆனால் விழுந்தால் எழ வேண்டும் என்பது நியதி. விழுபவன்தான் எழுவதற்கும் தயாரானவன். விழுவது தோல்வியே அல்ல என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். முக்கியமான ஒரு விஷயம்,
வாரன் பஃபட் பற்றி ரீசெண்டாக அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எல்லாமே படிச்சுட்டு இருந்தேன். இல்லை ரொம்ப அழகான விஷயத்தை வாரன் பஃபட் சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு ஆள் விட்டுரு, ஒரு பையன் ஒத்து பார்க்குறான், யாரா அந்த ஆள், இது என்னடா சிலபஸில் புதுசாக இருக்குது அப்படின்னு. அவர் வந்து கண்ணு இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து கிங்கு, நம்ம ஸ்கூலில் அப்படி தான் சொல்லணும் இல்லை சார், கிங்கு குயின் தான் சொல்லணும். கிங்கு அவர் ஷேர் மார்க்கெட்டில், அவர் தான் காட். பில்கேட்ஸ் நம்மளாம் உலகமே கொண்டாடுதுல, அந்த பில்கேட்ஸ்க்கே மென்டார் யாருன்னு கேட்டால் வாரன் பஃபட் தான். தான் சம்பாதிச்ச பணத்தில் 83% ட்ரஸ்ட் கொடுத்துட்டார், உதவி செய்யறதுக்காக சொசைட்டிக்கே கொடுத்துட்டார். யாரு? வாரன் பஃபட். ஏன் சார் இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டீங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்ப வாரன் பஃபட் சொன்னாரு, பரம்பரை சொத்தில் எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை. பரம்பரை சொத்தில் ஒருபோதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. தலைமுறை தலைமுறையாக தாண்டி வருகிற சொத்தில் எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை. என் தலைமுறையால், என் குழந்தையால் பணத்தை வைத்து எதுவும் செய்ய முடியும் என்பதற்கான பணம் இருந்தால் மட்டும் போதும். பணத்தை வைத்து இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்கிற அளவிற்கு பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறைக்கு போகவே கூடாதுன்னார். யாரு? வாரன் பஃபட். அவர் யாரு? உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய லெஜண்ட்ஸுக்கெல்லாம் இருக்கிற மென்டார் மாதிரி. நாம் இருக்கிற பேரண்ட்ஸ், நம்ம மென்டாலிட்டி என்ன? ஒரு அப்பாட்ட கேளுங்க, ஒரு சாதாரண ஒரு அண்ணன்ட்டு கேளுங்க, மூட்டை தூக்குற அண்ணன்ட்ட, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என் குழந்தைங்களுக்கு தான் தம்பி. ஆஃபீஸில் வேலை செய்கிறவட்ட கேளுங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? குழந்தைங்களுக்கு தான் சார். எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு தான். ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தர வேண்டியது பணமோ சொத்தோ பாரம்பரிய சொத்தோ அல்ல. வாழ்க்கையில் எது நடந்தாலும் மீண்டு வருவோம் என்கிற நம்பிக்கையை விதைக்கிற பெற்றோர்கள் மட்டும்தான் மிகச்சிறந்த பெற்றோர்கள். நான் வந்து முதல்ல நான் படிக்கிறப்ப பால்வாடின்னு இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பால்வாடின்னு இருந்துச்சு. அப்புறம் டைரெக்டாக ஒன்றாவது. இப்போ மாதிரி ப்ரீகேஜி என்ன சார்? கரெக்டு தானே சார்? நம்ம படிக்கிற பிள்ளையில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிலாம் கிடையாது. பால்வாடியில் என்ன பண்ணுங்கன்னா காதை தொடுறாம்பாங்க. எங்கள் ஸ்கூலில் நான் பாலர்களின் நிலையம் ஒன்று போனேன், இப்படி போய் தொடணும். கரெக்டாக தொட்டுட்டா டைரெக்டாக ஒன்றாவது. தொடலை ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா பால்வாடிக்கு போடான்ட்டுருவாங்க. பால்வாடியில் என்ன பண்ணணும்னா வீட்டில் சாப்பிட்டு தூங்குறது, அங்கே சாப்பிட்டு தூங்கணும். அங்கே தூங்கலைன்னா டீச்சர் அடிப்பாங்க. தூங்குடா. எனக்கு புரியல ஏன் அடித்து தூங்க வைக்கிறாங்கன்னு. தூங்கினா பிரெயின் அவ்வளோ ஆக்டிவ் ஆகுது. இன்னைக்கு வந்து ஜப்பனீஸ் வந்து கம்பல்சரியாக ஜப்பானில் கார்பரேட் ஆஃபீஸில் மதியம் 1/2 மணி நேரம் தூங்குறதுக்கான டைமாக ஒதுக்குறாங்களாம். ஏன்னா இங்கே ஸ்கூலில் உண்டா சார்? அப்படியா? அதான் ஒரு மாதிரி இருக்கீங்களா சில மேடம்லாம்? நீங்கள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கா 1/2 மணி நேரம் உண்டா? சாப்பிட்டதுக்கு அப்புறம். என்ன நல்ல ஸ்கூலுங்க இது. ஒரு பையன் யோசிக்கிறான், மச்சான் இங்கே தான்டா சேரணும் இனிமேல். உண்மை. ஏன்னா பிரெயின் அவ்வளோ ஆக்டிவ் ஆகுங்கிறாங்க. தூங்க வைக்கிறதுக்கான பால்வாடி இங்கே தூங்குடான்னு அடித்து தூங்க வைப்பாங்க டீச்சர்லாம். ஒன்றாவது. இப்போ ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஏன் ப்ரீகேஜி வந்துச்சு? நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஸ்கூலுக்குலாம் பணத்து ஆசை, அதனால ப்ரீகேஜிலாம் கொண்டு வந்துட்டாங்க, கிண்டர் கார்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த அம்மா அப்பாவுக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கிற பொறுமையே இல்லை. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒத்துங்க. ஒரு அக்கா முகத்தை மூடிட்டு சிரிக்குது. தம்பி எல்லாம் சொல்லிடுவான் போல இருக்க. உண்மை அதுதான். இந்த கொரோனா வந்த சமயத்தில் அத்தனை பேரண்ட்ஸும் ஸ்கூலுக்கு ஃபோனு. எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க கேட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா சமாளிக்க முடியல. அவங்களே பார்க்குறாங்க, அவங்க பெற்ற ஆதார் கார்டு இப்படி இருக்கு, நான் பெற்ற ஆதார் கார்டாக இவ்வளோ சேட்டை செய்யுது. அப்படி இப்போ ப்ரீகேஜி கிண்டர் கார்டன் அளவுக்கு வந்துருச்சா? இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா டெலிவரி டேட் தெரிஞ்சிரும்ல. இந்த டேட்டில் பிறந்துடும் சார், நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருங்கன்றுவான். நீங்கள் சிரிக்கிறீங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாளில். ஏன்னா பெற்றோர்களுக்கான சகிப்புத்தன்மை, பொறுமையின் அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தான் இயர்லியராகவே எஜுகேஷன் ஆரம்பிக்கிற சூழலுக்கு பள்ளிக்கூடங்கள் தள்ளப்படுது. அது ஒரு வியாபார நோக்கமாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய சகிப்புத்தன்மை இன்மையால் தான் இது நடக்குது. பேஷன்ஸ் யாருக்குமே இல்லை. ஒரு குழந்தை 4 முறை ஒரு கேள்வி கேட்டால் பெற்றோர்களுக்கு பிடிக்கல, எத்தனை தடவை சொல்கிறதுங்கிறாங்க. ஆனால் அதுவே அவங்க பாடத்தை 10 தடவை சொல்ல சொல்கிறாங்க.
நீங்க யோசிச்சுங்க. நீங்க கேட்க கேட்க குழந்தைங்க பேரலா அதை யோசிக்கும். குழந்தைங்கிட்ட கதைகள் நிறைய பேசுங்க. எத்தனை பேரண்ட்ஸ் கதை பேசுறீங்க? சொந்தக்காரனை பத்தி இல்ல, மாமாவை பத்தி கழுவி ஊத்துறது. அரவிந்தன் சார் உட்கார வச்சு குழந்தைய வச்சுக்கிட்டு சொந்த மாமாவை திட்டுறது, தாய் மாமாவை. உன் மாமா உருப்பட மாட்டான், ஒன்றும் பண்ணல, உனக்கு அது பண்ணல, காது குத்துனே, அதுக்கு வரல, இதுக்கு வரல, அதுக்கு வரல, ₹1 செலவு செய்யல. அடுத்த நாள் மாமா வராரா, அப்படியே அம்மா அப்பா அந்தர் பல்ட்டி. நேற்று கூட ஒன்றை தாண்டா பேசிகிட்டு இருந்தேன். எங்கே தான் வா சாப்பிட்டுட்டு தான் போகணும். பையன் கன்ஃபியூஸ் ஆகிறான். இதில் மாமா மென்டலா அம்மா மென்டலான்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா நேற்று ஒன்று பேசுனாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுனாங்க. இவர் அவ்வளோ திட்டு வாங்கிட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்து வீட்டு வாசல் நிற்கிறாரு. ஆனால் அம்மா திட்டு அவருக்கு தெரியாதே, அதனால தான் வந்திருக்காரு. இவன் கன்ஃபியூஸ் ஆகிறான். அப்போ ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் உண்மையை பேசாத பொழுது உங்கள் குழந்தைகள் மட்டும் உண்மை பேச வேண்டும் என்று நினைப்பது தவறு. அதனால தான் எங்கள் HOD சார் சொல்லுவார், நீங்கள் சொல்லி உங்கள் குழந்தைங்க கேட்கலைன்னா உங்கள் வாக்கில் சத்தியம் இல்லைம்பார். ஒரு செண்பகமுத்து என்கிற ஒரு குழந்தையினுடைய தாய் ஒரு கை ஒரு கால் இல்லாமல் பிறந்த அந்த குழந்தையை மாவட்ட அளவிலான நடன போட்டியில் பங்கு பெற வைக்க முடியும் என்றால், இங்க இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் நினைத்ததை விட எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும். அதற்கு ஒரே ஒரு ரீசனை, ஒரே ஒரு காரணத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகளின் திறமைகளை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். என் பையன் இதை பண்ணுவான், என் பொண்ணு இதை பண்ணுவா, சாதிப்பான்னு நம்பணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அவர் இந்த படிக்கிறதும் கற்றுக்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாடு சொன்னார். நான் என் குழந்தைய எப்பயுமே சொல்லுவேன், என் பொண்ணுக்கிட்ட, பாப்பா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லைடா, 100க்கு 100 வாங்கணும்னு அவசியமே இல்லைடா, கான்செப்ட் என்னவோ அதை புரிஞ்சுக்கூடாம. அவள் இப்போ தான் 6th வந்திருக்கா, இப்போ தான் அவளுக்கு புரியுது நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேனே, இப்போ தான் புரியுது. அப்பா எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, என்னால் சரியாக எழுத முடியலப்பா சில சமயம், ஆனால் ஆன்சர் எல்லாம் தெரியுதுப்பாங்கிறா. ஆன்சர் தெரியுதா, பரவாயில்ல விட்டுரு, மார்க் பிரச்சனையே இல்லை. மதிப்பெண்களை வச்சு யாரும் யாரையும் எடை போடவே முடியாது. சந்திராயன் 3 உடைய திட்ட இயக்குனர் யாரு? அப்துல் கலாமா? அவனுக்கு உலகம் 40 வருஷமே நின்றுச்சு போல இருக்கு. பரவாயில்ல டே, பரவாயில்லடா, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்று ட்ரை பண்ணால. இப்போ என்னன்னா, ஒரு விண்வெளி சாதனை அப்படின்னா யாரோட பேர் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு? கலாம்னு பேர் ஞாபகம் இருக்கு. அது எவ்வளோ பெரிய சாதனை, அந்த மனுஷன் எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு பாருங்க. அதை தான் நம்ம யோசிக்கணும். சந்திராயன் 3யோட ப்ராஜெக்ட் ஹெட் யாருப்பா? திட்ட இயக்குனர் யாருப்பா? மயில்சாமி அண்ணாதுரை இல்லடா தங்கம், வீரமுத்துவேல். யார் சொன்னது? அண்ணே. வெரி குட், பரவாயில்ல, உங்க தலைமுறை நல்லா இருக்கும். நீங்க என்ன தெரியுமா கண்ணு பார்க்கணும், இப்போ இந்த கேள்வி பதில் தெரியாது தப்பே இல்லை தங்கம், எல்லாருக்கும் எந்த பதிலும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் நீங்க நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இந்த 30 செகண்ட் ரீல்ஸ் பார்த்து பைத்தியம் மாதிரி ஆடுறத பார்த்து நீங்களும் ஆடுறீங்கல்ல, அதை அவாய்ட் பண்ணீங்கன்னாவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்கல்ல, இன்ஸ்டால யாரையோ ஃபாலோ பண்றது முக்கியம் இல்லை, நம்ம நாட்டில் என்ன சாதனை நடக்குது அது நான் ஒன்று சொல்லவா, இந்தியாவை உலகமே ஃபாலோ பண்ற காலம் மிக 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 நெருங்கிட்டு இருக்கு, ரொம்ப பக்கத்தில் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற புத்திசாலித்தனம் மாதிரி உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது. இது உண்மை. இது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து வியந்து பேசுற விஷயம். ஒபாமா வந்து அமெரிக்க அதிபராக இருந்தப்ப ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் பேசினாரு. இந்திய மாணவர்களுக்கும் அமெரிக்க மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறப்ப, அமெரிக்காவில் ஒரு மாணவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர்னு இருக்கு, ஒரு மாணவனுக்கு ஒரு கணினி இருக்கு. இந்தியாவில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 40 to 50 மாணவர்களுக்கு தான் ஒரே ஒரு கணினி இருக்கு. ஆனால் அமெரிக்க மாணவனின் மூளையை விட இந்திய மாணவனின் மூளை 10 மடங்கு வளர்ச்சி அடைந்த அறிவு சார்ந்ததுன்னு சொன்னாரு ஒபாமா. ஏன்? அவ்வளவு புத்திசாலித்தனம் இங்க இருக்கு. உங்களை கைட் பண்ணதான் ஆள் இல்லை, அதுக்கு தான் இந்த கரியர் யாத்ரா. சரியா கைட் பண்ணிட்டா போதும். 10வது முடிச்சிருக்கேன் சார், 11 என்ன சார் பண்றது? வாப்பா நான் உனக்கு சொல்றேன், உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்றேன். சார் 12th முடிச்சிருக்கேன், அடுத்து என்ன அடிக்கிறது? ஏஐன்னு சொல்றான். இப்ப வீரமுத்துவேல் ஒரு ஆன்சர் தெரியாம நம்ம தம்பிக்கு தடுமாறுறீங்க. தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் தெரிஞ்சுக்கலனா, இங்க எத்தனை பேர் தினசரி பேப்பர் படிக்கிறீங்க? நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் எவ்வளவு பேர் படிக்கிறீங்க? ஒரு ஆள் கூட கை தூக்கல. ஆனா தேவையில்லாத நியூஸ் எல்லாம் தெரியும் நம்ம பயலுக்கு. எந்த படத்தோட பாட்டு எப்ப ரிலீஸ் பண்றாங்க, ஏன்னா அது தெரிஞ்ச பிராக்டிகல் இவனுக்கு 100% வந்துடும். எந்த படத்தோட பாட்டு எப்ப ரிலீஸ் பண்றாங்கிற ஆன்சர் உனக்கு தெரிஞ்சதுன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுட்டு நிற்பாரு, வாப்பா
உன் பேர் என்ன? மனோஜ். ஓ, எப்போ பாட்டு ரிலீஸ் ஆகுது? இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கலெக்டர் ஆஃபீஸ் போய் வேலை பாரு. இவனுக்கு நினப்பு. நான் என்ன சொல்கிறேன், நீ எவ்வளவோ நீ உனக்கு பிடிச்ச ஹீரோவை பாரு, உனக்கு பிடிச்ச ஹீரோயினை பாரு, கை தட்டு, சந்தோஷமா இரு. ஆனால் அவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு நாள் நானும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டே பாரு. அவங்க ஒரு துறையில் ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதே மாதிரி நானும் நினச்சிட்டே பாரு. வீரமுத்துவேல் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விழுப்புரத்தில் பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்தை சார்ந்த ஒரு இளைஞர். அவர் இந்த சந்திராயன் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கு, விக்ரம் லேண்டர் லான்ச் ஆனோடனே உலகம் முழுக்க இருக்கிற பார்வை வந்து வீரமுத்துவேல் மேலே வந்துச்சு. வீரமுத்துவேல் பேட்டியில் சொல்றாரு, ஒரு செல்ஃபி வீடியோவில் சொல்றாரு, தன்னை பற்றிய சுய விவர குறிப்பில் சொல்றார். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் ஆர்டினரி ஸ்டூடெண்ட். என்னது? ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அண்ணா சார் சொன்னாரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அப்புறம் அவர் சிங்கமா மாறிட்டார். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணேன், எனக்கு எது ஆர்வம்? எனக்கு வந்து விண்வெளி தான் ஆர்வம். என்னோட ஸ்ட்ரென்த் எது? விண்வெளி தான். அதில் தான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக படிக்க ஆரம்பிச்சாரு, அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சாரு. ஒரு தமிழன் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சந்திராயன் 3 திட்ட இயக்குனராக மாறினார். ஒரு சாதாரணமான குடும்ப பின்புலத்திலிருந்து வந்த வீரமுத்துவேல் என்கிற சாதனையாளர். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுல உங்களுடைய இலக்குங்கிறத நீங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. எது உன்னோட ஸ்ட்ரென்த்? சார் சொன்னார்ல, ரொம்ப அழகமா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா சார், என்ன ஆக போறேன்னு தெரிஞ்சுட்டு படிக்கணும்னு. அவரோட கான்செப்ட் அதானே. ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், அன்றைக்கி ஒரு ஸ்கூலில் கேட்குறேன், தம்பி நீ என்னடா ஆக போகிறேங்க? நான் சொல்கிறான், தெரியவே இல்லை சார், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்டான்னு கேட்டேன். எங்கள் அப்பா டாக்டர் ஆகுறாரு, அம்மா இன்ஜினியர் ஆகுது, எங்கள் அண்ணன் ஏஐ எடுத்து படிக்கிறான். நான் என்ன சார் படிக்கேன்னு கேட்டேன். உனக்கு என்னடா பிடிக்கும்னு கேட்டேன். சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் பிடிக்கும்னா. அதை எடுத்து படுறா, நீ அதில் தான் பெரிய ஆள் ஆவான்னு. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து தைரியமாக படிங்க, வேற லெவலில் அச்சீவ் பண்ணலாம். எதை பற்றியுமே யாருடைய விமர்சனங்களுக்குமே யோசிக்காதீங்க. பிரஞானந்தான் ஒரு பையன், கரெக்டா? யாரை எதிர்த்து போட்டிட்டான் உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல? மேக்னஸ் சார்லஸா? இங்கிலாந்து அரசர். பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா தாங்களா? உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் போட்டியில் யார் எதிர்த்து போட்டி போட்டார்? பிரஞானந்தா. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் சரி, அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லாருமே இனிமேல் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ரெக்வஸ்ட் இது. நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறப்ப, அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பர், அதன் மூலிமா நீங்கள் கலெக்ட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேக்னஸ் கால்சனை எதிர்த்து போட்டிட்டார் நார்வேல். அந்த ஆள் மிகப்பெரிய சாம்பியன்ஷிப் ஆனால் 5 முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கானா, ஏகப்பட்ட பட்டம் வச்சிருக்கான் அந்த ஆள். ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மேக்னஸ் கால்சன் நார்வேன்னு போட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் வரும். அவ்வளோ பெரிய மனுஷனை, சாம்பியனை, ஒரு 32 வயசு ஆளை 11ஆம் வகுப்பு படிக்கிற பிரஞானந்தாங்கிற ஒரு பையன் எதிர்த்து போட்டி போடுறான். பிரஞானந்தா பற்றி மேக்னஸ் கால்சன் சொல்றாரு, பிரஞானந்தாவோட சில மூவ் எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது. நான் ஒரு மூவ் பண்ணிட்டு அடுத்த மூவ் பிரஞானந்தா என்ன பண்ணுவாருன்னு அந்த வெயிட் பண்ற டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எனக்கு இதயம் படபடக்குது. எனக்கு தெரிந்து என்னுடைய சரியான எதிரி இந்த சிறுவன் தான் இந்த உலகிலே. அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்பது நமக்கு பெருமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரஞானந்தோட அம்மா தன்னோட பையனுக்கு செஸ் நல்லா வரும்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய எல்லா கனவுகளையும் கற்பனைகளையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பையனை அவனோட ஸ்ட்ரென்த்தில் தான் வளர்த்தணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளாஸஸ் அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணி அவனை மேலே கொண்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவை நான் மனமாற மதிக்கிறேன். அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவன் எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போட்டிக்கு போனாலும் அந்த அம்மா அவனுக்கு தகுந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக இங்கிருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஊருக்கு போய் உக்காந்து விளையாடுறப்ப உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நலத்துக்காக தான் மெடிடேஷன் ஆச்சாரியில் பண்ணுறாங்க. சார் சொன்னார், சந்தோஷமாக இருந்தது. உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாடு எதுவுமே அவனுடைய ரெகுலர் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, காம்படிஷனில் அதை பாதிக்கும்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து சமைச்சு கொடுத்து வருது. அந்த பையன் அவ்வளோ விளக்கு வெளிச்சத்தில் புன்னகை சிந்த பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறான். அந்த பையனுடைய பின்புறமாக அந்த தாய் நிற்கிறாங்க.
அந்த தாய் ஃபோட்டோவுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி தெரியல, அவன் வெற்றிக்கு பின்னாலும் அந்த தாய் தான் நின்று கொண்டிருக்கிறாள். அதான் அந்த பையன் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்தான். அப்போ எது உன்னோட ஸ்ட்ரென்த்தோ அதில் நீ ட்ராவல் பண்ணு. சிம்பிள். வேற எந்த இடத்துலையுமே டைவர்ஷனே வேண்டாம். இன்னொன்று, நீ எந்த வேலையை பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணணும். இப்போ மேடையில் ஏறி பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை. நைட்டு ஒரு 1 மணிக்கு 12 மணிக்கு எஞ்சி சார் ஒரு மீட்டிங் நீங்கள் பேசணுன்னாலும் இதில் உற்சாகத்தில் 0.1% கூட குறையாமல் பேசுவேன். நிறைய பேர் வேலையில் ஏன் தோற்று போகிறாங்க. சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம குரூப் ஆஃப் ஸ்கூலில் எவ்வளோ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு. அவர் சொன்னார், மொத்தம் 57 கேம்பஸ் இருக்குது சார், 51 ஸ்கூலு, 6 காலேஜ். நீங்கள் கரெக்டாக சார் ஞாபகம் வச்சுருக்கேனா? பரவாயில்ல, நானும் தெரியுவேன், அதுக்காக சொன்னேன். 51 ஸ்கூலும் 6 காலேஜும், அது தவிர இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறாரு, அதில் ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்கன்னாரு. இது எல்லாமே சார் சொல்லிட்டு இருக்கார். நான் யோசிக்கிறேன், ஒரு சின்ன விஷயம், என்னுடைய ஸ்ட்ரென்த்து தமிழ். நான் ஸ்பீக்கர் ஆகணும்னு நினச்சேன், ஸ்பீக்கர் ஆனேன். படிக்கிறேன். நான் படித்ததுனால மட்டும்தான், எனக்கு பிடிச்சதை படித்ததுனால மட்டும்தான், நான் செய்கிற வேலையை நேசித்து செய்கிறதால மட்டும்தான் இன்னைக்கு ஆச்சாரியா ஸ்கூலோட கேம்பஸில், ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட் ஸ்கூல் கேம்பஸில் கோயம்புத்தூருக்கு வந்து நின்று சாரை சந்திக்கிற வாய்ப்பு, பிரின்சிபல் மேடம் சந்திக்கிற வாய்ப்பு, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிற மேடம் இங்கே வேலை செய்கிறவங்கள, இவ்வளோ அருமையான பெற்றோர்களை மாணவர்களை சந்திக்கிற வாய்ப்பை வழங்கியது நான் எடுத்த அந்த ஒரு முடிவு, ஸ்பீக்கர் ஆகணுங்கிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் தெளிவாக இருங்க. சார் சொன்னார், காலேஜ் படிக்கிறப்ப நான் படிக்கிற புக்கு கம்மியாக இருக்கும் சார், மற்ற புக்கெலாம் அதிகமாக இருக்கும் சார். முதல்ல இங்கே இருக்கிற அத்தனை பேர் என்ன படிக்கணும்? டெய்லி சத்தமா டெய்லி. இவ்வளோ பேர் சத்தமாக சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் படிப்பீங்க டெய்லி. ஆனால் அந்த 2 பேர் படித்தாலும் எனக்கு சந்தோஷம். என்னுடைய பேச்சு ஒரு பையனுடைய வாழ்க்கையை மாற்றுச்சுன்னா அது என் பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக எப்பொழுதும் நான் நினைக்கிறேன். ஒரே ஒருத்த மாறினா போதும் என்னை பொறுத்த வரைக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, முக்கியமான விஷயங்களை நோட்ஸ் எடுத்து வைங்க. ஃபோனை தள்ளி வைக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு நான் சொல்கிறேன். புத்தகங்கள் ஏன் படிக்கணும்? நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும். நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை வளர்க்கும். நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை வளர்க்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும். சொன்னவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அப்போ ஒரு புத்தகம் படிச்சா என்ன ஆகும்? நல்ல செயலே உருவாகும், நல்ல எண்ணம் உருவாகும், நல்ல பழக்கம் உருவாகும், நல்ல செயல் உருவாகும். அதன் மூலமா நிறைய வெற்றி கிடைக்கும். வெற்றி உனக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் போய் சேரும். நல்ல புத்தகங்கள் படிக்கிறது அவ்வளோ நல்லது. புத்தகம் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். என்னன்னா, அந்த புத்தகம் படிக்கிறப்ப அந்த புத்தகத்தோடு சேர்ந்து வரிகளோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓடும். நீங்க கார்ட்டூன் பார்க்கறதுனாலயோ, வீடியோ கேம் விளையாடுறதுனாலயோ, ஷார்ட்ஸ் பண்றதுனாலயோ, ரீல்ஸ் பண்றதுனாலயோ எந்த நன்மையும் அல்ல. அதன் மூலமாக எந்த புதிய சிந்தனையும் உனக்கு வராது. ஒருத்தன் கோமாளித்தனமா ஆனானா அதை பார்த்து அதை விட கோமாளித்தனமா நீ ஆடுவ. புத்திசாலித்தனமா ரீல்ஸ் மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும்னு உனக்கு தோணாது. நீ எப்ப ஜெயிப்பனா, ஓ இந்த மாதிரி மக்கள் லைக் பண்றாங்களா, இதே மாதிரி ஒரு ஆப்பை நான் கிரியேட் பண்றேன்னு நினைச்சேன்னா நீ ஜெயிப்ப. நான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்றேன்னா தோத்துருவேன். சிம்பிள் தான் லைஃப்ல. தயவு செஞ்சு புத்தகம் படிங்க, புரியுதா? லைப்ரரியில் அதிக நேரம் செலவு பண்ணுங்க. டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு இந்தியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. டாக்டர் அம்பேத்கருக்கு. அம்பேத்கர் லைப்ரரிக்குள்ள போனா வெளி உலகத்தையே மறந்துடுவாராம். அந்த லைப்ரரி க்ளோஸ் பண்றப்ப டாக்டர் அம்பேத்கர் போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்களாம், ஐயா லைப்ரரி க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சு, வெளியில வாங்கன்னு. அப்பதான் லைப்ரரி விட்டு வெளியில வருவாராம். அறிஞர் அண்ணா சென்னை கன்னிமாரா நூலகத்தில் அவர் படிக்காத புத்தகங்களே இல்லைங்கிறாங்க. ஒரு லைப்ரரி இருக்கிற அத்தனை புத்தகங்களும் படிச்சாங்கிறாங்க. அவர் ஆபரேஷனுக்கு ஒரு நாள் தள்ளி போட சொன்னார். நான் ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கல, ஒரு நாள் தள்ளி போடுங்க ஆபரேஷன். இப்படிப்பட்ட படிப்பாளர்கள் தான், கத்துக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில நம்மை வழி நடத்தக்கூடிய லீடர்ஸா, தலைவர்களா உருவாயிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? உங்க பாட புத்தகத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் படிக்கணும். முதல்ல அது பேப்பர் படிக்கிறதுல ஆரம்பிங்க. நல்ல சின்ன சின்ன நீதி கதைகள் படிக்கிறதுல ஆரம்பிங்க. ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறதுல ஆரம்பிங்க. அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிங்க. வீரமுத்துவேலை பத்தி தேடி படிங்க. சிவன் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர், ராக்கெட் மேன் சொல்லப்பட்ட மனிதர். சரக்கல் விளைன்னு கன்னியாகுமரி கிட்ட ஒரு சின்ன கிராமம், அங்க பிறந்த ஆளு.
அப்பா விவசாயி, அவருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, பண்ண முடியல. லோக்கல்ல ஒரு காலேஜில் பிஎஸ்சி படிச்சார். அப்பாவுக்கு வயல் வேலைக்கு உதவியா காலைல 4 மணிக்கு போயிடுவார். வயல் வேலையை முடிச்சுட்டு அங்கேயே குளிப்பாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாரு, காலேஜ் போவாரு. காலேஜில் எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்? வேட்டி சட்டையோட அவர் போவாரு, காலில் செருப்பு இருக்காது. ஏன்னா பேண்ட் ஒழுங்கா போடல, சட்டை ஒழுங்கா போடல, வேட்டி கட்டிட்டு வந்திருக்க, காலில் செருப்பு கிடையாதுன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா சிரிச்சவனை பார்த்து அவர் கவலையே படல. அவரோட லட்சியம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகிறது மட்டும்தான் இருந்துச்சு. யூஜி முடிச்சாரு. அப்பாட்ட போய் கேட்டாரு. அப்பாவுக்கு தன்னுடைய மகனுடைய கனவுகள் புரிஞ்சது. அவங்க அப்பாவுக்கு தன் மகனுடைய கனவுகள், அது இருக்கிற வீரியம், அது சொல்லுகிற உண்மை புரிஞ்சது. அப்பா தன்னுடைய விவசாய நிலத்தை விட்டு தன்னுடைய பையனை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சாரு. அந்த பையன் தான் சந்திராயன் 2க்கு அவர் தான் லான்ச் பண்றதுக்கு திட்ட இயக்கம் மெயினா ஹெட்டா இருந்தாரு. இஸ்ரோவோட தலைவரா இருந்தாரு. ராக்கெட் மேன் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரோ சிவன் என்பது அவருடைய பெயர், மறந்துடாதீங்க. யோசிக்கிறவங்க, அப்பா விவசாயம் தான்டா நம்ம தொழில், அதை வித்து பையனை படிக்க வைக்கிறோம்னு யோசிக்கல. அவர் பையனுடைய கனவுகளுக்கு தீனி போட்டார். அவ்வளவுதான். மத்தவங்க என்ன வேணா பேசுவான், கிண்டல் பண்ணுவான். நீ ரொம்ப படிக்கிறியா, அவனை கிண்டல் பண்ணுவான். டே வந்துட்டான்டா. ரொம்ப படிக்கிற பொண்ணா கிண்டல் பண்ணுவாங்க. ஏ வந்துட்டாண்டி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிட்டு போட்டோம். கிண்டல் பண்ற யாருமே வாழ்க்கையில் உங்களோட வரமாட்டாங்க. சார் சொன்னார்ல, உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்றது உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான். உங்க அம்மா அப்பா கூட கிடையாது. உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை முழுவதும் உங்களை வழிநடத்துமே தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் உங்களுடன் வரப்போவது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல தெளிவா, உறுதியா, மகிழ்ச்சியா அந்த பயணத்தை ஆரம்பிங்க. யாருமே நம்மளோட வரப்போறது இல்ல. நம்ம சிந்தனை, நம்ம உழைப்பு மட்டும் தான் நம்மளோட வரும்னு நினைங்க. இந்த உலகம் பொய்ன்னு சொல்றதெல்லாம் உண்மையாக்கி காமிச்சாங்க. மேரி கியூரி நோபல் பரிசு வாங்கினாங்க, தெரியுமா? மேரி கியூரி 2 மார்க் கொஸ்டின் வரும், அதனால தெரியும் மேரி கியூரிய. நிறைய 2 மார்க் கொஸ்டின் தான் நிறைய தலைவர்களை, அறிவியல் அறிஞர்களை கண்டுபிடிக்கவே வச்சிருக்கு. நம்மால் திருக்குறளே சாய்ஸில் விட்டுறான். 4 மார்க் மச்சான், பரவாயில்ல, கோச்சுக்க மாட்டார் வள்ளுவர் நம்மாளுங்கிறான். ரேடியத்தை விஞ்ஞான பூர்வமா கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு அவனுடைய நண்பர்கள் சொன்னாங்க. யாரு? மேரி கியூரியோட நண்பர்கள் சொன்னாங்க. ஆனா கண்டுபிடிச்சாங்க, நோபல் பரிசு கிடைச்சது. மற்றவங்க சொன்னதை அவங்க நம்பல. உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, சாத்தியம் இல்லைன்னாங்க. இந்த ஃபோர்டு கம்பெனி கார்லாம் போகும் பார்த்துருக்கீங்களா ரோட்ல? ஃபோர்டு, சுசுகி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ மாதிரி ஃபோர்டு போகுதா? அதோட ஃபவுண்டர் கண்டுபிடிச்சது ஹென்ரி ஃபோர்டு. ஹென்ரி ஃபோர்டு இந்த மாதிரி கார் தயாரிக்க போறேன், கார் தயாரிக்கிற தொழிற்சாலை ஒன்று உருவாக்க போறேன்னு, அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் போய் கேட்டார். அவர் ரொம்ப பெரிய ஆள் உலகத்தில். யார் தெரியுமா? எடிசன். எடிசன் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு? பல்பு. பாருங்க, ஜாலியா இருக்கான். ஏன்னா ஓசி கௌரவ பிச்சை எடுக்கிறான், எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. போய் 10 ரூபா சம்பாதின்னு சொல்லுங்க, அவனுக்கு பல்பு. பல்பை கண்டுபிடிச்சு அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண ஆளு நம்மால் சாதாரணமாக எவனாவது ஒருத்தன் எவனாவது பண்ணிட்டா பல்பான்னு கேட்குறான். ஏன்டா எவ்வளோ பெரிய விஷயத்த எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி? எடிசன்ட்ட போய் இவர் கேட்குறாரு. யாரு? ஹென்ரி ஃபோர்டு. தலைவா, இந்த மாதிரி ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்குறாரு. அதுக்கு எடிசன் சொல்கிறாரு, தம்பி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ணு, என் கம்பெனி வந்து வேலைக்கு சேர்ந்துருங்கிறார். அவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க எடிசன். இவன் புத்திசாலியாக இருக்கான், நம்ம கம்பெனியில் தூக்கி போடணுன்ட்டு. ஆனால் ஹென்ரி ஃபோர்டு அறிவுரை தான் கேட்டார், முடிவு அவர் தான் எடுத்தார். அறிவுரை தான் கேட்டார், முடிவை அவர் தான் எடுத்தார். வந்தாரு, கார் தொழிற்சாலை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஃபோர்டு என்கிற கார்கள் உலகம் முழுக்க போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம், மற்றவன் வேண்டான்னு சொன்ன விஷயத்த அவங்கெல்லாம் சொன்னதுனால நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய வரலாறு உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணிடும். மற்றவங்க வேண்டான்னு சொன்ன விஷயத்த வேண்டும், என்னால முடியும் நீ முடிவு பண்ணிட்டேன்னா வரலாறு உன் பெயரை வேண்டும் என முடிவு செய்து அது தன் பெயரில் சேர்த்துக்கொள்ளும். இவ்வளவுதான் வாழ்க்கையே. ரைட் பிரதர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க? அப்பா கரெக்டா சொல்லிட்டீங்கடா. ரைட் சகோதரர்கள் 2 மார்க் கொஸ்டின். விமானத்தை கண்டுபிடித்தவர் யார்? ரைட் சகோதரர்கள். டிங். அது ரைட்டுக்கே ஒருத்தர் 3 சொல்லி போட்டு விட்டுறான். ரொம்ப ரைட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க சாங்கிறான். கேட்டா அவங்க அப்பாவே கிண்டல் பண்ணாரு. தம்பிங்களா, பறக்கிற வேலையெல்லாம் பறவைட்ட கொடுத்துருக்கடா, நீங்க பண்ணாதீங்கடா. அவங்க அப்பா கிண்டல் பண்ணாரு. பசங்க கண்டுக்கவே இல்லை, ரைட் பிரதர்ஸ் கண்டுக்கவே இல்லை.
1903 வருஷம் டிசம்பர் 17ஆம் தேதி 12 செகண்ட் தான் அவங்க கண்டுபிடிச்ச விமானம் பறந்தது. 120 அடி தான் பறந்தது. 1903 டிசம்பர் 17 12 அடி முதல்ல அவங்க ஓட்டி பார்த்த சோதனை செய்த விமானம் பறந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன வயசுல நாம இருக்கிறப்ப வானத்துல ஒரு ஃப்ளைட் போச்சுன்னா டே ஃப்ளைட் போகுதுடான்னு கை தட்டுவோம். இப்பெல்லாம் ஒரு பையன் மேலே பறக்கிறத கண்டுக்க மாட்டேங்கிறான். ஏன்? கீழே போற பஸ்ஸுக்கு ஈக்குவலா மேலே போற ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. ஒரே ஒருவனுடைய கனவு இன்றைக்கு நம் அனைவரையும் பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் கனவுகளின் வலிமை, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால என்னோட ரெக்வெஸ்ட் என்ன உங்க எல்லார்ட்டையும் அப்படின்னா, இந்த கரியர் யாத்திரால ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட் ஸ்கூல் இன்டர்நேஷனல் பள்ளி ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆசிரியர் வேலை பார்த்ததுனால சொல்றேன், பேச்சினுடைய சுருக்கமா. டாக்டர் அரவிந்தன்ஜி பேசினதுலேருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது என்ன, நான் சொன்னதுலேருந்து நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, பிரெயின் மேப்பிங்கிறது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமான உண்மை. இதை நான் சொல்றதுனால ராயல்ட்டியோ 10 பைசா பணமோ எனக்கு கிடைக்க போறதில்லை. ஆனால் நல்லது போய் சேரணும், முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதில் ட்ராவல் பண்ணுங்க. ஓகேவா? யார் உங்களை குறைத்து மதிப்பிட்டாலும் உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளின் கனவுகளை நனவாக்குவதற்கு ஒரு நண்பர்கள் போல நீங்கள் அவர்கள் கனவுகளை நோக்கி கைப்பிடித்து அழைத்து செல்லுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தினசரி செய்தித்தாள்கள் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஐந்தாவது, பாட புத்தகத்தை தாண்டி நூலகத்தில் நிறைய நேரம் செலவு செய்யுங்கள். இன்றைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்தில், டெக்னாலஜி வேர்ல்டில் எந்த மாற்றம் எப்பொழுது நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. கரண்ட் அப்டேட்டில் உங்களை தக்க வச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறை இன்னைக்கு உலகம் சார்ந்து எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்க. நேர்மையான ஒரு மனுஷனாக வாழ கற்றுக்கோங்க. எந்த கெட்ட பழக்கங்களும் வச்சுக்காதீங்க. கெட்ட பழக்கங்கள் வச்சுக்கிறது தான் கெத்துன்னு சொன்னால் அவனை முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையே கிடையாது. எந்த கெட்ட பழக்கங்களும் வச்சுக்காதீங்க. மொபைல் ஃபோனை தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கல் வேர்ல்டில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. தாய் தந்தையரை மதிக்கிற மாணவர்களாக, மாணவிகளாக, குழந்தைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். அனைவருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.